Hello students, welcome back to our channel. போன வீடியோல சாப்டர் 9ல இருக்கக்கூடிய தியரி क्वेश्चंस எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல சாப்டர் 9ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மொத்தம் 15 சம்ஸ் கிட்ட இருக்கு. சோ உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க பார்க்குற இந்த வீடியோலயே இன் கேஸ் அதிகமா சம்ஸ் இருந்ததுன்னா பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு வரும். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சாப்டர் 9 கெமிஸ்ட்ரி சாப்டர் 9ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாம். ஓகே. First question. Book back 8th question. The conductivity of a 0.01 mole solution of a 1:1 weak electrolyte. 1:1 னா ஒன்றும் இல்லை, ஒரு பங்குக்கு ஒரு பங்கு. இப்போ இது வந்து நான் வந்து 250 கிராம் எடுக்கிறேன், ஏதோ ஒரு சம்திங் ஒரு சொல்யூஷன் 250 கிராம் எடுக்கிறேன்னா இதுவும் 250 கிராம்ல தான் இருக்கும். ஸோ இதோடைய பங்கும் அதோடைய பங்கும் சேமா இருக்குன்றத 1:1. ஸோ இதுதான் 1:1 வீக் எலக்ட்ரோலைட், ஒரு வீக்கான எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கிறாங்க. At 298 Kelvin is 1.5 into 10 to the power s centimeter inverse னு கொடுத்துட்டாங்க. 1.5 into 10 to the power minus 4 s centimeter inverse னு கொடுத்துட்டாங்க. The molar conductivity of the solution. So first கேட்டிருக்க கூட question வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷனோடைய மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் கான்ஸ்டன்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆஃப் த வீக் எலக்ட்ரோலைட் அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, கேட்டையானோட வேல்யூ ஆனையானோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி கேட்கறாங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், மூணு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா கான்சென்ட்ரேஷன் எடுத்து எழுதிப்போம். கான்சென்ட்ரேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 0.01 மோல்னு. ஸோ இந்த 0.01 மோல நான் வந்து இப்போ இது பாயிண்ட்ல இருக்கு, 0 ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அடுத்து இருக்கிற டிஜிட்ஸை நம்மளால எடுக்க முடியாது, ஏன்னா 0.0னே இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 0.01 மோல 10 to the power minus 2ன்னு எழுதிக்கிறேன். 0.01 equal to 10 to the power minus 2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கான்சென்ட்ரேஷன் இப்போ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி கப்பா, கண்டக்டிவிட்டியும் கொடுத்துட்டாங்க 1.5 into 10 to the power minus 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா இப்போ வந்து எங்களுக்கு சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டர் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர் இன்வர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power minus 2 மீட்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ், அப்ப நான் என்ன பண்றேன் 1 by சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 by 10 to the power minus 2 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வேணும், அப்ப கீழே இருக்க சென்டிமீட்டர் மேல கொண்டு போறோம். அப்ப சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 10 to the power plus 2 m இன்வர்ஸ்னு வரும். சென்டிமீட்டர் மேல போகும்போது 10 to the power minus 2 மேல போகும். அப்போ minus 2ல இருக்கிறது plus 2 சேஞ்ச் ஆயிடும், மீட்டர் வந்து இன்வர்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? அப்போ 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் equal to 10 to the power ஸ்கொயர் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ கப்பாவோட வேல்யூ வந்து நான் எழுதிக்கிட்டேன் 1.5 into 10 to the power minus 4 எஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், 1.5 into 10 to the power minus 4 எஸ் சென்டிமீட்டர், எஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சென்டிமீட்டர் இருக்குல்ல சிக்கு பதிலா 10 to the power plus 2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த சென்டிமீட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன, சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 10 to the power ஸ்கொயர் மீட்டர் இன்வர்ஸா, அதுக்கு பதிலா இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்ப வேல்யூ என்ன வரும், 1.5 into 10 to the power minus 4 into 10 to the power plus 10 to the power 2 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு வரும், ஆனா இங்க சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால வெறும் மீட்டர் இன்வர்ஸ்னு மட்டும் போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ கண்டக்டிவிட்டி அண்ட் கான்சென்ட்ரேஷன் ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். இதுல மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து இதுதான், மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து புக் பேக் பேஜ் நம்பர் 36ல இருக்கு. புக் பேஜ் நம்பர் 36ல பாத்தீங்கன்னாலே மோலார் கண்டக்டிவிட்டின்ற டாபிக் கீழே உங்களுக்கு ஃபார்முலா அண்ட் அதோட தியரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபார்முலா என்னன்னா lambda m equal to k s m inverse into 10 to the power minus 3 mole inverse into m cube. So இது வந்து மேல வரக்கூடியது. நெக்ஸ்ட் divided by molar concentration, m concentration in meters.
மோலார் கான்சென்ட்ரேஷனை மீட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால கொண்டு போய் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, எப்படி சப்ஸ்டியூட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கப்பாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 1.5 into 10 to the power minus 4 10 to the power square செகண்ட் மீட்டர் இன்வெர்ஸ்ல கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ லாம்டா ஈக்குவல் டு 1.5 into 10 to the power minus 4 10 to the power 2 செகண்ட் கப்பா இன்வெர்ஸ் அப்படின்னு மீட்டர் இன்வெர்ஸ்னு போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலாலே கொடுத்துருக்காங்க 10 to the power minus 3. ஸோ நெக்ஸ்ட் நான் 10 to the power minus 3 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மோல் இன்வெர்ஸ் மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபார்முலாலே இருக்கு, அது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். மோல் இன்வெர்ஸ் மீட்டர் கியூப். ஒன்னும் இல்ல, கப்பா வேல்யூக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். அதுல ஒரு சேஞ்சுமே கிடையாது. கீழே கான்சென்ட்ரேஷன் வந்து 10 to the power minus 2 எழுதிருக்கேன். நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து 0.01 மீட்டரை வந்து 10 to the power minus 2 மீட்டரை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து நான் அப்படிங்க எழுதிக்கிறேன் 10 to the power minus 2. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 10 to the power minus 4ம் இந்த 2ம் கேன்சல் ஆகும். அப்போ உங்களுக்கு -2 வரும். இந்த -2ம் இந்த -2ம் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன வரும், 1.5 into 10 to the power minus 3. எஸ், இங்க வந்து ஒரு m இன்வெர்ஸ் இருக்கு, இங்க m கியூப் இருக்கு. ஸோ m இன்வெர்ஸும் m கியூபும் கேன்சல் ஆனா m ஸ்கொயர் ஆயிடும். சென்டிமீட்டர் இன்டூ மோல் இன்வெர்ஸ் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? அதாவது 1.5 into 10 to the power minus 3 சென்டிமீட்டர் எஸ் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டியோடைய ஆன்சர். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டோ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட ஃபார்முலா அது ஆல்பா ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். சிம்பிளான ஃபார்முலா தான். ஓகேங்களா? இப்போ வந்து லாம்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மோலார் கான்சென்ட்ரேஷன்ல மோலார் கண்டக்டிவிட்டியில நம்ம லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. லாம்டா நாட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ லாம்டா நாட்டை கண்டுபிடிக்கணும். லாம்டா நாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாம்டா நாட்டோட கேட்டயானோட வேல்யூவும் ஆனியானோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை பிளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாம்டா நாட் கிடைச்சிரும். அப்போ லாம்டா நாட் ஈக்குவல் டு லாம்டா நாட் கேட்டயான் பிளஸ் லாம்டா நாட் ஆனியான். அந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூவை நாங்க எழுதியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, 24.82. கீழே இது வந்து கேட்டயானோட வேல்யூ, கீழே வந்து ஆனியானோட வேல்யூ 51.8ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு 300ன்னு வரும். சேம் இங்க எஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ், அது அப்படியே நான் எழுதிட்டேன். எஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றாங்க, 300 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 300 நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படின்னா 3 into 10 to the power plus 2 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு 2 0 இருக்கு. ஸோ 3 into 10 to the power plus 2ன்னு நான் பவர் 2ன்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் அப்படியே எழுதியாச்சு. சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அவங்க கொடுத்துருக்க கிவன்ல இந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லாம்டா முன்னாடி கண்டுபிடிச்சோம். லாம்டா நாட்டுக்கு வந்து கேட்டயானோட வேல்யூ அண்ட் ஆனியானோட வேல்யூ பிளஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இப்ப கிடைச்ச வேல்யூவை டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஆல்பா ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். அப்போ லாம்டா எம்மோட வேல்யூ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம். முன்னாடி இங்க லாம்டா எம் ஈக்குவல் டு 1.5 into 10 to the power minus 3 m ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் லாம்டா நாட் இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். 3 into 10 to the power 2 செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 1.5 into 10 to the power minus 3 3 into 10 to the power 2 into 10 to the power minus 4. இந்த 10 to the power minus 4 எப்படி வந்ததுன்னா, இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டரோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power minus 2ன்னு பார்த்தோம். இங்க நம்மளுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு
10 to the power இங்க -2னா அப்ப கீழே நம்ம வந்து டபுள் தி இது வருதுல, அப்ப 10 to the power -4ன்னு போட்டிருக்கோம். அந்த -4 தான் இது. அந்த ஸ்கொயரோடைய வேல்யூ, இந்த ஸ்கொயரோட வேல்யூவை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். 10 to the power -4ன்னு எழுதியிருக்கேன். சேம் கேன்சலேஷன், இந்த 10 to the power 2ம் இந்த 10 to the power -4ம் கேன்சல் ஆயிடும். அப்ப -2ன்னு நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். இப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 1.5 into 10 to the power -3 divided by 3 into 10 to the power -2ன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 10 to the power -2 மேல கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும், 1.5 into 10 to the power -3 கீழே இருக்கிற -2 மேல வரும்போது 10 to the power +2 ஆயிடும். divided by 3ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க -3 இங்க +2னா உங்களுக்கு 1.5 into 10 to the power -1/3ன்னு இருக்கும். ஸோ இந்த 3யும் 1.5யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3யும் 1.5யும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 times. அப்ப என்ன வரும், ஆல்பா ஈக்குவல் டு, மேல உங்களுக்கு எந்த வேல்யூமே கிடையாது, மேல வந்து நம்ம 10 to the power -1 தான் இருக்கு. அதனால 1 by கீழே 2 இருக்கு, 1/2 into 10 to the power -1 அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன். இப்ப இதே இந்த 1/2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0.5 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். into 10 to the power -1. இந்த 0.5 into 10 to the power -1 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0.05ன்னு கிடைக்கும். கிடைக்குமா? சோ இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்ச ஆல்பாவுடைய வேல்யூ. ஆல்பா வேல்யூன்னா 0.05. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சாச்சு, மோலார் கண்டக்டிவிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கப்பா ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த 1 மைனஸ் ஆல்பாக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, இந்த ஆல்பா வேல்யூ இருக்குல்ல, ஆல்பா வேல்யூ வந்து 1 5க்கு கீழே இருக்கணும். 5க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம 1 மைனஸ் ஆல்பா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஃபார்முலால 1 மைனஸ் ஆல்பான்னு எடுத்துக்கணும். என்ன வேல்யூ, ஆல்பா வேல்யூ 5க்கு கீழே இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும். இல்ல 5க்கு மேல இருக்குன்னா நம்ம 1 மைனஸ் ஆல்பான்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 1ன்னு எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 0.05. இப்ப நான் இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைச்சிரும். அப்ப 5ல இருக்கு கரெக்டா. அப்ப 5ஐ விட அதிகமா இருந்தாதான் நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்க முடியும். அப்ப இது 5க்கு கரெக்டா இருக்கு. சோ அப்போ 1 மைனஸ் ஆல்பான்னு தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 1 மைனஸ் ஆல்பா சிமிலர்லி 1ன்னு எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஆல்பாவோட வேல்யூ 5ஐ விட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன, 0.05 into 0.05 கிடைச்சிருக்கு. அதை நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 5% வந்துருது. அப்ப 5ஐ விட அதிகமா இல்ல, அதனால நான் ஃபார்முலால 1 மைனஸ் ஆல்பான்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆல்பாவோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். ஏன்னா சி தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். சினா ஒன்னும் இல்ல, கான்சென்ட்ரேஷன் தான். சியோட வேல்யூ தெரியும், 1 அப்படியேதான் இருக்கும். சேம் ஆல்பா ஸ்கொயர் தான் நம்ம ஆல்பாலே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எல்லா வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் கொண்டு போய் சப்ஸ்டியூட் தான் பண்ண போறோம். KA ஈக்குவல் டு ஆல்பாவோட வேல்யூ என்ன, 0.05. இங்க வந்து ஆல்பா ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ 10 to the power -2. இது நம்ம மோலார் கண்டக்டிவிட்டியில கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் கீழே 1 மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ 0.05. இப்போ 0.05ன்னு எழுதியாச்சு. இப்போ 0.05 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 5 into 10 to the power -2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? 5 into இந்த 0.05 நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 2 0 இருக்கு. ஸோ அதனால நான் 5 into 10 to the power -2ன்னு எழுதிக்கிறேன். இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். 0.05க்கு பதிலாக 5 into 10 to the power -2 நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். into 10 to the power -2 divided by 1 minus 0.05 இப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்றேன். அப்ப 25 into 10 to the power -4ன்னு வரும். 10 to the power -2 divided by 1 minus 0.05. ஓகேங்களா? வந்துருச்சா? இப்போ இதையே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்றேன், KA ஈக்குவல் டு 25 into 10 to the power -4 into 10 to the power -2
divided by 1 minus 0.05. இப்படிதான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. இப்போ 1 minus 0.05 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 25 into 10 to the power minus 4, 10 to the power minus 2. 1ல இருந்து 0.05 மல்டிப்ளை மைனஸ் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 95ன்னு கிடைக்கும். கிடைக்குமா? இதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணி எடுத்துடுறேன். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 0.05 நான் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 95 வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 25ஐயும் இந்த 95ஐயும் கேன்சல் பண்றேன் 5 டேபிள்ஸ்ல. அப்ப இது 5 டைம்ஸ் வரும், இது 19 டைம்ஸ் வரும். சேம் இந்த 10 to the power minus 2ஐயும் இந்த 10 to the power minus 2ஐயும் நான் கேன்சல் பண்றேன். அப்போ என்ன வரும்? இந்த 10 to the power minus 2 எப்படி வந்துச்சுன்னா 0.095ன்னு இருக்கும். அப்ப 95 நான் வச்சுக்கிட்டு 0.0 வந்து 10 to the power minus 2ன்னு எழுதியிருக்கேன். அந்த 10 to the power minus 2 தான் அது. இந்த 10 to the power minus 2 இந்த 10 to the power minus 2 கேன்சல் ஆயிடும். 95ம் 25ம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5/19 வரும் into 10 to the power minus 4 இது கிடைச்சிரும். இப்ப வந்து இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே 19 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டேன். 19 டேபிள்ல இது 5 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்ணும்போது நீங்க கால்குலேட்டர்ல டைரக்டா போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் 0.26 into 10 to the power minus 4ன்னு கிடைச்சிரும். நீங்க என்ன பண்ணுங்க, 5 divided by 19 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.26 கிடைச்சிரும். 10 to the power minus 4 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 0.26. இந்த 0.26 வந்து நான் வந்து பாயிண்ட் இல்லாம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முன்னாடி 0 இருக்கிறதுக்கு பதிலா முன்னாடி நான் வேல்யூ கொண்டு வரதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொரு 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணும்போது நம்மளுக்கு இங்க 10 to the power minus 4ன்னு இருக்குது 10 to the power minus 5 சேஞ்ச் ஆயிடும். அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து அந்த 1 கேன்சல் பண்ணது புரியல அப்படின்னா நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இப்படிதான் வரும். 0.05 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.95 வரும். அந்த முன்னாடி இருக்க 0வை எடுக்கிறதுக்காக நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். சோ இதுதான் புக் பேக் 8th sum உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் sum, புக் பேக் 13th question. A current of 1.608 ampere is passed through a 250 ml of 0.5 m solution of a copper sulfate for 50 minutes. Calculate the strength of Cu2 plus after electrolysis, assuming volume to be constant and the current efficiency is 100% ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பீக்கர் இருக்கு, இதுல வந்து கரண்ட் 2 ராட் மாதிரி வச்சுட்டு கரண்ட்டை வந்து பாஸ் பண்றாங்க. கரண்ட் ஆஃப் 1.608 வந்து பாஸ் பண்றாங்க ஆம்பியர் through 250 ml. இது 250 ml இருக்கு இந்த வாட்டர் ஆர் சம்திங் சொல்யூஷன் 250 ml இருக்கு ஆஃப் 0.5 m சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். 0.5 m சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அதுல இருக்கு. இது எவ்வளவு நேரத்துக்கு பண்றாங்கன்னா 50 மினிட்ஸ்க்கு. ஸோ டைம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ மாசம் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் Cu2 plus. Cu2 plus ஓட ஸ்ட்ரென்த் கேக்குறாங்க ஆஃப்டர் எலக்ட்ரோலைசிஸ். அப்ப எலக்ட்ரோலைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. assuming volume to be constant and the current efficiency is 100%. வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்க சொல்றாங்க. the current efficiency is 100%. 100% current efficiency அதுல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 250 ml ஆஃப் வாட்டர்ல 0.5 m சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை போட்டுட்டு அதுல வந்து கரண்ட்டை பாஸ் பண்றாங்க. இது வந்து லிபரேட் ஆகக்கூடியது, இது வந்து டெபாசிட் ஆகக்கூடியது. அப்ப m ஆல்பா ஐடி. ஓகேங்களா? m ஆல்பா ஐடி. இதுல டைம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 50 மினிட்ஸ்னு. ஐ வந்து கரண்ட் கொடுத்துட்டாங்க 1.608 ஆம்பயர்னு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அப்போ இனிஷியல் மோல்ஸ் எவ்வளவு இருக்குன்னா m ஈக்குவல் டு n பை v இன் லிட்டர். சேம் அதே தான். இனிஷியல் மோல்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இனிஷியல் மோல்ஸ் வந்து n நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஏன்னா இனிஷியல்ல அது என்னவா இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. m கொடுத்துட்டாங்க 0.5 mன்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் 250 ml நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு இப்போ v யோட வேல்யூ கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் v சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 250 பை இது வந்து நம்மளுக்கு ml இருக்கு, இங்க கேட்டிருக்கிறது லிட்டர்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் v சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 250 பை 1000 பண்றோம். பண்ணும்போது 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். 25 by 100 கேன்சல் பண்ணா 25 வருமா? இல்ல நீங்க 25 எழுதலனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணி லைக்
25/100 நான் 25 into 10 to the power minus 2ன்னு எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதான். n நம்மளுக்கு தெரியாது, m நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 0.5ன்ட்டு, v கண்டுபிடிச்சாச்சு 25 into 10 to the power minus 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப n கண்டுபிடிக்கணும். அப்ப n equal to 0.5 into 25 into 10 to the power minus 2. அப்ப n equal to இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணும்போது 12.5 நம்மளுக்கு கிடைக்கும். இது 2. 12.5 into 10 to the power minus 2 அப்படின்ட்டு கிடைக்குது. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது n equal to 0.125 மோல்ஸ்னு கிடைச்சிரும். கரெக்டா ஒரு டிப் புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னு. ஃபர்ஸ்ட் மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. இனிஷியல் மோல்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, எம்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். வால்யூம் வந்து ml இருக்கு, ஸோ அது லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்ப m and v நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப m-ஐயும் v-யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு n-ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ m-ஐயும் v-யும் இங்க மல்டிப்ளை பண்ணி n-ஓட வேல்யூ 0.125 மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆன் டூயிங் எலக்ட்ரோலைசிஸ் இதை கண்டுபிடிச்சிட்டு இப்ப எலக்ட்ரோலைசிஸ் ஆகுது. எலக்ட்ரோலைசிஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்ப எலக்ட்ரோலைசிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன? கரண்ட் நம்மளுக்கு தெரியும் 1.608 ஆம்பியர், வால்யூம் 250 ml நம்மளுக்கு தெரியும், கான்சென்ட்ரேஷன் 0.5 m நம்மளுக்கு தெரியும். டைம் வந்து 50 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது மினிட்ஸ்ல இருக்கு, நான் அதை செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப 50 into 16 ஏன்னா 50 மினிட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ 60யோட நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3000 செகண்ட்ஸ்னு கிடைச்சிருச்சு. n வந்து 100% வந்து சொல்லிட்டாங்க, இங்கே கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. கரண்டோட எஃபிஷியன்சி 100% கொடுத்துட்டாங்க. So to calculate the number of Faradays electricity passed through the CuSO4 solution, calculate the number of Faradays, எவ்வளவு Faradays வந்து இருக்குன்னு சொல்லி calculate பண்ண சொல்றாங்க. electricity passed through the CuSO4 solution, அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல எவ்வளவு Faradays வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம்ல இந்த ஃபார்முலா IT, இந்த ஃபார்முலால நான் எழுதிக்கிறேன். Q equal to charge equal to current into T. அப்ப கரண்ட் நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? 1.608 into 3000. நம்ம வந்து செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டதால 3000 டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4824 கூலும்னு கிடைக்கும். இது வந்து Q-ஓட வேல்யூ. இப்ப Q-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 1 Faraday வந்து பாத்தீங்கன்னா 96,500 கூலும். இது வந்து 1 Faradayக்கு. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு Faraday கிடைச்சிருக்கு? 4824 கூலும் கிடைச்சிருக்கு. எவ்வளவு Faradayக்கு நம்மளுக்கு தெரியாது, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1/96,500 into 4824 கூலும். ஓகேங்களா? இப்போ நான் இதையும் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டாவே ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க நார்மலா கால்சியில போட்டாலும் சரி, இல்ல நீங்க நார்மல் கேன்சலேஷன் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.04998 கிடைக்குது. ஸோ 0.04 இங்க வந்து 0.049 இருக்கு. ஸோ கிரேட்டர் நம்பரா இருக்கிறதுனால 0.05 நான் எடுத்துக்கிறேன். சிமிலர்லி 0.05 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 4824 கூலும்க்கு எவ்வளவு Faradayன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் CuSO4 கண்டுபிடிக்க போறோம். CuSO4 எலக்ட்ரோலைஸ் ஆச்சுன்னா எவ்வளவு Faraday இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் அதோட ரியாக்ஷன் எழுதிக்கிறேன். Cu2 plus 2E minus 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில போகுது. அதாவது Cu2 plus 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு காப்பரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இப்போ Cu2 plus காப்பர் சல்ஃபேட் வந்து கடைசியில லிபரேட் ஆகி காப்பரா டெபாசிட் ஆகுது. அப்ப இங்க வந்து 2E மைனஸ்னு இருக்கு தெரியுமா, இதுதான் Faraday. அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒண்ணு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அது வந்து கொடுக்கறது. ஓகேங்களா? அததான் Faradayன்னு எடுப்பாங்க. அப்ப அந்த 2E மைனஸ் தான் Faraday. அப்ப 2 Faraday வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து காப்பரா சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. Therefore 0.05 F will be deposit now, how much? Okay, therefore 0.05 Faraday will be deposited அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ
1 mole equal to 2 Faraday. ஒரு மோலுக்கு 2 Faraday. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க Faraday எவ்வளோ? 0.05 Faraday கிடைச்சிருக்கு. அப்ப அது எவ்வளவு மோலுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எவ்வளவு Faradayக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து Faradayயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஆமா எவ்வளவு Faradayன்னு எவ்வளவு கூலும் கிடைச்சிச்சு, நம்ம எவ்வளவு Faradayன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ எவ்வளவு Faradayன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு மோல்னு கண்டுபிடிக்க போறோம். 1 mole equal to 2F. அப்ப எவ்வளவு மோலுக்கு 0.05 Faraday வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். சேம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான். 1/2F equal to into 0.05F. சேம் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றாங்க. டைரக்ட் கேன்சலேஷன் நீங்க பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 0.025 மோல்ஸ். அப்ப 0.05 Faradayக்கு 0.025 மோல்ஸ் வந்து உங்களுக்கு complete electrolyze ஆயிருக்கும். Therefore 0.025 moles have completely electrolyzed அப்படின்னு சொல்லி வந்துரும். The number of moles after electrolysis of Cu2+. இப்போ electrolyze ஆயிட்டு, electrolyze ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு moles வந்து நம்மளுக்கு ரிமைனிங்ல இருக்கும். number of moles after electrolysis of Cu2+ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்போம் 0.125 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இனிஷியல் வேல்யூல எவ்வளவு மோல்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சது எவ்வளவு? 0.125 மோல்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த 0.125 மோல்ஸ்ல இருந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்ச மோல்ஸ் 0.025 மைனஸ் பண்ணோம்னா 0.1 மோல் வரும். சோ இந்த 0.01 மோல் தான், அதாவது 0.125 மைனஸ் 0.025 மைனஸ் பண்ணும் போது நம்மளுக்கு 0.1 மோல் கிடைக்கும். இதுதான் ரிமைனிங் பேக் ஆஃப்டர் எலக்ட்ரோலைசிஸ்ல நம்மளுக்கு Cu2+ வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய மோல்ஸ் வந்து 0.1 மோல்ஸ். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ ஃபைனலா அதோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ வந்து நம்மளுக்கு கிடைச்ச மோல்ஸ் வந்து 0.1 மோல்ஸ் டிவைடட் பை 250 ml நம்மளுக்கு தெரியும். ஸோ 250 ml அதை வந்து நம்மளுக்கு லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் இந்த ஃபார்முலால. லைக் m equal to n by v. அப்ப m நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, n கண்டுபிடிச்சாச்சு 0.1. v வந்து ml இருக்கு. ஸோ நான் லிட்டருக்காக 250 into 1000 போட்டுக்கிறேன். அப்ப இந்த 0 கேன்சல். 0.1ஐயும் 25ஐயும் டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்சல் பண்ணிட்டு லைக் 0.1 250 into 1000 இதையும் டைரக்டாவே கேன்சல் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு 0.4 ml ஆன்சர் வந்துடும். ஸோ அவங்க கேட்டிருந்த எலக்ட்ரோலைஸ் ஆனதுக்கு அப்புறமா டெபாசிட் ஆயிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 0.1 மோல் டெபாசிட் ஆயிருக்கும். மீதிங் ரிமைனிங் இருக்கிறது 0.4 மோல் 4 m. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல, நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து புக் பேக் 14th கொஸ்டின். கேன் Fe3+ ஆக்சடைசஸ் bromide to bromine under standard condition. அதாவது Fe3+ வந்து bromide bromine கன்வெர்ட் பண்ணும் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் மூலியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Fe3+ இருக்கு, இது 1 எலக்ட்ரான் கொடுத்து ஆக்சடைஸ் ஆகும்போது bromine வருது. இப்போ bromine ஆக்சடைஸ் ஆகும்போது bromine வருது. Fe3+ ஆக்சடைஸ் ஆகி bromide வருது, bromide ஆக்சடைஸ் ஆகி bromine வருது. ஸோ கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருக்கிறது என்ன? Fe3+ ஆக்சடைஸ் ஆகி Fe2+ சேஞ்ச் ஆயிடுச்சு, இது கரெக்ட். ஆனா Br2+ வந்து Br சேஞ்ச் ஆகல, Br தான் Br2+ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அப்ப இங்க வந்து ஒன்னும் இல்லை, 1.09 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி மைனஸ் வரும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். இப்போ ரெக்வயர்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன் நம்ம எழுதிக்கிட்டோம். Br 2Br மைனஸ் ஈக்குவல் டு Br2 plus 2E மைனஸ், அதாவது 2Br வந்து Br சேஞ்ச் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு Br சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ Br2 2E மைனஸ், இதுதான் அவங்க கேட்டிருந்த Faraday. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சடைஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி இதை இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறதுனால ஃப்ரண்ட்ல மைனஸ் வரும். அப்ப மைனஸ் 1.09 வோல்ட்னு வந்துடும். கீழே நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய Fe3+. Fe3+ வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு Fe2+ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 2Fe, ஒரு நிமிஷம் இருங்க, இங்க வந்து Fe3+ இருக்குல்ல,
மேல நம்மளுக்கு 2 இருக்கு, 2 bromine இருக்கு. அப்ப இங்க வெறும் Fe3+ மட்டும் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் நான் 2 ஆட் பண்றேன். இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 ஆட் பண்றேன். அதாவது Fe3+ வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Fe2+ தான் சேஞ்ச் ஆகுது. ஆனா மேல வந்து எல்லாத்துக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுக்கும் நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. அப்ப 2Fe3+ plus 2E- gives to 2Fe2+ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்தது அதே வேல்யூ தான், 0.771 வோல்ட். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நர்ட்ஸ் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. இதுக்கு வந்து del G0 equal to minus NFE0 செல். அப்ப del G0 equal to minus NF minus E0 செல். இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து மைனஸ்ல இருந்து இங்க நம்மளுக்கு del G0 பிளஸ்ல கிடைச்சதுன்னா, அதாவது del G0 பிளஸ்ல இருந்ததுன்னா நான் ஸ்பான்டேனியஸ், இதே del G0 மைனஸ்ல இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ். அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் என்ன, -1.09 வோல்ட், 0.77 வோல்ட். இப்ப இது ரெண்டுத்தையும் நான் வந்து E0 செல்காக பிளஸ் பண்றேன். E0 செல் வந்து கிடைச்சிருக்க ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, E0 வேல்யூ -1.09 பிளஸ் 0.77 வோல்ட், 1 வோல்ட். அப்ப இதையும் பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -0.319 வோல்ட்னு கிடைக்குது. இப்போ E0 செல்லோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு, அப்ப நான் ஸ்பான்டேனியஸ். அப்ப therefore எடுத்து எழுதிக்கிறேன். therefore E0 cell is negative, del G is positive and the cell reaction is non-spontaneous. Hence Fe3+ can't oxidizes Br- to Br2. ஓகேங்களா, Fe3+ வந்து Br- Br2 சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், சின்ன கொஸ்டின், பட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 15th question, book back 15th question. Is it possible to store copper sulfate in an iron vessel for a long time? அதாவது காப்பர் சல்ஃபேட்டை ஒரு அயன் வெசல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. E0 Cu2+ Cu சேஞ்ச் ஆகுது, காப்பர் சல்ஃபேட் காப்பரா சேஞ்ச் ஆகுது, Fe2+ வந்து Fe சேஞ்ச் ஆகுது. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெசல் இருக்கு, அதுல வந்து வாட்டர் இருக்கு, நான் Cu2+ அதுல போடுறேன், அது Cu டெபாசிட் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க வருது. இப்போ E0 Cu2+ Cu இருக்கு, E0 Fe2+ Fe இருக்கு, ரெண்டுமே ரிடக்ஷன் தான் நடக்குது. இது Cu2+ ரெடியூஸ் ஆகி Cu சேஞ்ச் ஆகுது, Fe2+ சேஞ்ச் ஆகி Fe வருது. ஓகேங்களா, அப்ப CuSO4 Cu2+ can't be stored அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அது Cu வெளியில வருது. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு CuSO4 இருக்கணும், காப்பர் சல்ஃபேட்டா இருக்கணும், காப்பரா சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாம இருக்காது. சோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ E0 red equal to high. E0 ஓட வேல்யூ ஹையா இருக்கு, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஆர் சம்வாட் ஒரு இது இருக்கு, லைக் ஒரு எப்படி சொல்றது, சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரெடக்ஷன் வேல்யூ வந்து ஹையா இருந்துச்சுன்னா அது மற்ற பொருட்களை வந்து ரெடியூஸ் பண்ணாது, ஆக்சிடைசஸ் அதர் சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணும், தன்னைத்தானேவும் ரெடியூஸ் பண்ணிக்கும். அதாவது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசஸ் அதர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இட் செல்ஃப் ரிடக்ஷன், அதையும் அதையும் ரிடக்ஸ் பண்ணிக்கும், மற்ற சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும். தெளிவா உங்களுக்கு புரியணும்னா, இப்போ E0 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இப்போ ஹையா இருக்கு, E0 செல்லோட வேல்யூ ஹையா இருக்கு. இந்த இப்போ ஒரு ரிடக்ஷன் நடக்கணும், உங்களுக்கு ஒரு ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா ஹையா இருக்கக்கூடிய E0 செல் வேல்யூ கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது இப்போ ஒரு வீக் எலக்ட்ரோலைட் இருக்கு, இதை நான் ஆக்சிடைஸ் பண்ணணும், அப்ப நான் வந்து ஹை எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்க சேர்க்கிறேன். அப்போ இது என்ன பண்ணும், இதை ஆக்சிடைஸ் பண்ணும், தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும், ரிடக்ஷன் பண்ணிக்கும். அதாவது தன்னைத்தானே ரிடக்ஷன் பண்ணிக்கும், நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அதை கொடுக்குறோமோ அந்த சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ given that E0 Cu2+ reduces to Cu, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.34 வோல்ட்.
இது கிரேட்டர். E நாட் Fe2 plus reduces to Fe, இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -0.44V. அது லெஸ்ஸரா இருக்கு, அதாவது 0.34 ஹையரா இருக்கு. -0.44 வோல்ட் வந்து லெஸ்ஸரா இருக்கு. அப்ப இதை விட இது கம்மியா இருக்கு. அப்போ Cu2+ என்ன பண்ணும், காப்பரா ரெடியூஸ் ஆயிக்கும், தன்னைத்தானேவும் காப்பரா ரெடியூஸ் பண்ணிக்கும். Cu2+ காப்பரா ரெடியூஸ் ஆயிக்கும், தன்னைத்தானேவும் காப்பரா ரெடியூஸ் பண்ணிக்கும். அப்போ therefore the greater the standard reduction potential E0 value, greater the oxidizing agent which can be reduced. இது first. The greater the standard reduction potential E0 value, எவ்வளோ கிரேட்டரா இருக்கோ the greater is the oxidizing agent which can be reduced. எவ்வளோக்கு எவ்வளோ அதோட ஆக்சிடைசிங் பொட்டான்சியல் வந்து அதிகமா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டான்சியல் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு அது மற்ற சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும்னு சொல்றாங்க. therefore the iron will oxidize and the copper will be reduced. அயனா ஆக்சிடைஸ் பண்ணும், Fe வந்து ஆக்சிடைஸ் பண்ணும், தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும். அயனை ஆக்சிடைஸ் பண்ணி Fe சேஞ்ச் பண்ணிடும், Fe2+ வந்து ஆக்சிடைஸ் பண்ணி Fe சேஞ்ச் பண்ணிடும், தன்னைத்தானே Cu2+ இருந்து Cu சேஞ்ச் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. The vessel will dissolve, hence it is not possible to store copper sulfate in an iron vessel. அப்ப அயன் வெசல்ல காப்பர் சல்ஃபேட் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 15th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், புக் பேக் 18th கொஸ்டின். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் கேட்டிருக்காங்க. CD2+ to Cu2+ to Cu கொடுத்திருக்காங்க. and determine the cell reaction, அதோட செல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. The standard reduction potentials of Cu2+ to Cu and CD2+ to CD are 0.34 volt and -0.40 volts respectively. ஓகேங்களா? predict the feasibility of the cell reaction, அதோட feasibility கேட்டிருக்காங்க. இப்போ givenல என்ன கொடுத்திருக்காங்க, CD2+ சேஞ்ச் ஆகுது, Cu2+ Cu சேஞ்ச் ஆகுது. அப்போ E0 Cu2+ to Cu ஓட வேல்யூ என்ன, 0.34 வோல்ட். CD2+ to CD வந்து -0.40 வோல்ட். 40 வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், வெறும் -0.4 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். To change CD value we have to find the cell reaction. CD வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். செல் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் அட் ஆனோட், ஆக்சிடேஷன் அட் கேத்தோட் அப்படின்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் CD வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா CD2+ 2E- சேஞ்ச் ஆகுது. Cu2+ வந்து 2 எலக்ட்ரான்ஸை வந்து கொடுத்துட்டு Cu சேஞ்ச் ஆகுது. அப்போ CD gives to CD2+ plus 2E- சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி Cu2+ plus 2E- காப்பரா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதோட ஆக்சிடேஷன் கொடுத்துட்டாங்க 0.4 வோல்ட். இப்போ இந்த 2E- இந்த 2E- கேன்சல் ஆயிடும். அப்போ மீதியை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன், CD+, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன், Cu2+ இதை எழுதிக்கிறேன், gives to CD2+ plus Cu இது எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் அதோட செல் ரியாக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன்ல வந்து மைனஸ்ல இருக்கு, அதாவது CD வந்து CD2+ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நான் இங்க எழுதியிருக்கேன், அதோட வேல்யூ 0.4 வோல்ட். கீழே வந்து அதோட அடுத்த வேல்யூ காப்பரோட வேல்யூ 0.3 வோல்ட். ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சைன் சேஞ்ச் அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இங்க சைன் சேஞ்ச்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, இதோட எழுத்துல இங்க மைனஸ்ல இருக்கிறது அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, வெறுமனே நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, சோ E0 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஈயோட ரெண்டு வேல்யூவையும் நான் பிளஸ் பண்றேன். அப்போ E0 செல் ஈக்குவல் டு 0.74 வோல்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ E0 செல் வந்து 0.74 வோல்ட். EMF இஸ் பாசிட்டிவ், அதோட EMF வந்து பாசிட்டிவா இருக்கு. நான் சொன்ன போல மைனஸ்ல இருந்தா ஸ்பான்டேனியஸ், பிளஸ்ல இருந்ததுன்னா நான் ஸ்பான்டேனியஸ்.
ஸோ நம்மளுக்கு இது பிளஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். Therefore, EMF is positive, so del G is negative. The reaction is feasible. EMF வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, del G வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ், அப்ப feasible ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்க பாருங்க, del G not equal to minus NFE. நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன, பிளஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் NFE பிளஸ் அப்படின்னா பிளஸ் 0.74னா மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் தான் ஆஸ் யூஸ்வல். அப்ப del G not equal to minus NF நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஸ்பான்டேனியஸ்னா அப்ப feasible ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் book back 19th question. In fuel cell H2 and O2 react to produce electricity. ஒரு fuel cellல H2 and O2 வந்து react ஆகுது to produce electricity. எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. In the process H2 gas is oxidized. H2 gas வந்து oxidized at the anode. Anodeல H2 gas வந்து oxidize ஆகுது. cathodeல O2 gas வந்து oxidize ஆகுது. If 44.8 liter of H2 at 25 degrees Celsius at 1 atom pressure reacts in 10 minutes. அதாவது 44.8 லிட்டர்ல H2 gas 24 டிகிரி செல்சியஸ்ல 1 atom pressureல 10 மினிட்ஸ்க்கு ரியாக்ட் ஆகுது. வாட் இஸ் த ஆவரேஜ் கரண்ட் ப்ரொடியூஸ்? அப்ப எவ்வளவு கரண்ட் வந்து ஆவரேஜா எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இஃப் த என்டையர் கரண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரான் டெபாசிஷன் ஆஃப் Cu ஃப்ரம் Cu2+. Cuல இருந்து Cu2+க்கு வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் Cu வந்து டெபாசிட் ஆயிருக்கும்? அதாவது Cu2+ டெபாசிட் ஆகும்னு சொல்றாங்க. ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் Cu will be deposited அப்படின்னு சொல்றாங்க. அதாவது Cu2+ டெபாசிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் Cu2+ எப்படி டெபாசிட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா Cu2+ டெபாசிட் ஆகாது. Cu2+னா Cu டெபாசிட் ஆகும். அப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிப்போம். ஆனோடோட ஆக்சிடேஷன், அப்ப H2 ஓட ஆக்சிடேஷன் H2 plus 2OH minus gives to 2H2O plus 2E minus. So இதோட ஆனோடோட ஆக்சிடேஷன் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் ஃபார் 1 mole of H2 gas நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவேஷன் ஃபார் 1 mole of H2 gas. அப்போ 1 mole of H2 gas occupies 22.4 liter. 1 mole of H2 gas வந்து 22.4 லிட்டரை வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கோம். இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 44.8 லிட்டர். அப்போ 1 by 22.4 into 44.8. அப்ப இதையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இங்க 2 வரும். அப்ப என்ன வரும்? சாரி, இங்க வராது, இங்க 2 வரும். அப்போ 1 into 2 2. அப்ப 2 mole of H2 gas occupies 44.8 லிட்டர். அப்போ 1 mole கிடையாது, 2 mole வந்து அங்க ஆக்கியூபை ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 2 mole of H2 gas occupies 44.8 liter. 44.8 லிட்டர்ல 2 mole of H2 gas வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆனோட் ஆக்சிடேஷன். இந்த ஆனோட் ஆக்சிடேஷன் வந்து நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 மோலுக்கு தான் H2OH மைனஸ், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு 2 மோல். அப்போ முன்னாடி எல்லாம் 2 ஆட் பண்ணணும். அப்ப 2H2 plus 4OH minus gives to 4H2O plus 4E minus அப்படின்ட்டு வரும். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், நாங்க எழுதியிருக்க வேல்யூ கிடைக்கும். அப்போ 4E மைனஸ்னா அப்ப 2 மோல் ஆஃப் H2 கேஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு 4 ஃபாரடேஸ் வந்து தேவைப்படுது. அப்ப ஃபாரடேனா Q. அப்போ 4 ஃபாரடே ஈக்குவல் டு Qன்னு எழுதிட்டேன். ஈக்குவேஷன் ஃபார் 2 moles of H2 gas. இப்ப நம்மளுக்கு 1 mole of H2 gasக்கு இது தெரிஞ்சிருச்சு, 2 mole of H2 gasக்கு அதோடைய ஈக்குவேஷனும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம மீதியை கண்டுபிடிக்க போறோம். Therefore 2 mole of H2 gas produces 4 mole electrons. ஓகேங்களா? 2 moles of H2 gas produces 2 mole of H2 gas வந்து 4 moles of electron ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 4F equal to Qன்ட்டு எழுதியாச்சு. இப்போ சேம் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, Q equal to IT, அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். T நம்மளுக்கு தெரியும் 10 மினிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த 10 மினிட்ஸ் வந்து நான் செகண்ட்ஸ்க்காக 10 into 16 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருது? 10 into 16 சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் நான் அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் சோஃபா 600 வரும்.
நான் சேஞ்ச் பண்ணாம 10 into 60 அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபாரடே நம்மளுக்கு Q தெரியும், F4F, அப்ப நம்மளுக்கு I தான் தெரியாது. அப்ப I இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு Qயையும் Tயையும் இந்த பக்கம் நான் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? Q by T வரும். சாரி, அப்ப I equal to Q by T. Q ஓட வேல்யூ என்ன? 4. I ஓட வேல்யூ என்ன? I ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 10 into 60 divided by 10 into 60. இப்போ Q ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ஃபாரடே ஓட வேல்யூ 96,500. இது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியது 4Q. அப்ப 4 into 96,500 நான் எழுதிக்கிறேன். அப்ப இந்த 10 into 96,500 10 into 60 இப்ப நான் மல்டிப்ளை பண்ணி 16 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் டைரக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 into 160.8 வரும். டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 643.2 கிடைச்சிரும். அப்ப கரண்ட் எவ்வளவுனா 643.2 ஆம்பியர். அப்ப நம்மளுக்கு கரண்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டெப்பை நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். Q equal to IT. Q நம்மளுக்கு தெரியும், Tயும் நம்மளுக்கு தெரியும், ஆனா கரண்ட் எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. Tயை வந்து நான் என்ன பண்றேன்னா 10 மினிட்னு எடுத்திருக்கேன். 10 மினிட் செகண்ட்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம இங்கேயே மல்டிப்ளை பண்ணி 600ன்னு போட்டுக்கலாம். பட் நான் இங்க கொண்டு வந்து சால்வ் பண்றதுனால அங்க நான் போடல. நீங்க அப்படி போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். 600 செகண்ட்ஸ் நீங்க டேரக்டாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு Qயோட வேல்யூ என்ன? 4 ஃபாரடே நம்மளுக்கு தெரியும். 1 ஃபாரடேக்கு 96,500. அப்ப 4 ஃபாரடேக்கு 4 into 96,500 போட்டுட்டேன். கீழே Tயோட வேல்யூ 600 போட்டுட்டேன். ஐயா இந்த பக்கம் வச்சிருக்கேன். இதையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 4 into 160.8 கிடைக்கும். டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 643.2. அப்ப கரண்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எலக்ட்ரான் டெபாசிஷன் ஆஃப் Cu, காப்பருடைய எலக்ட்ரான் டெபாசிஷன் கேக்குறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா Cu2 plus 2e minus gives to Cu. Cu2 plus வந்து 2 எலக்ட்ரானை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு Cu டெபாசிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? Therefore, the deposit 1 mole of copper 2F charge is required. 1 mole of copper mole equal to 63.5 gram. அதாவது to deposit 1 mole of copper 2F charge is required. 1 mole of copper டெபாசிட் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 ஃபாரடே சார்ஜ் வந்து தேவைப்படுது. அப்ப 1 mole of copper molar mass வந்து 63.5 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 1 mole of காப்பரோடைய கிராம் கொடுத்துட்டாங்க 63.5. அப்ப நம்மளுக்கு 2 மோலுக்கு தெரியணும். அப்போ if the entire current produced in the fuel cell, then 4F is utilized for electron. இப்போ வந்து மொத்தமா வந்து கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா 1 மோல் நம்ம டெபாசிட் பண்றதுக்கு 2F சார்ஜ் தேவைப்படுது. அப்ப நம்மளுக்கு 2 மோலுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 2 மோல டெபாசிட் பண்றதுக்கு 4F சார்ஜ் தேவைப்படும். அப்ப 1 மோலோட வேல்யூ என்ன? 63.5 கிராம். அப்ப 2 மோலுக்கு இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 127 கிராம்னு கிடைக்கும். Therefore, 127 gram will be the amount of copper deposited at the cathode. 127 gram of copper வந்து கேத்தோட்ல டெபாசிட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க திங்க் பண்றதுல தான் இருக்கு. கொஞ்சம் இந்த சாப்டர் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். உங்களால படிக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமா படிச்சுக்கோங்க. இது பண்ற வரைக்கும் உங்களுக்கு 6th சாப்டர் 7th சாப்டர்லாம் இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ அந்த சாப்டர்ஸ் படிக்க முடியும்னா அந்த சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணி அதை படிச்சுக்கோங்க மெயினா. நெக்ஸ்ட், the same amount of electricity was passed through 2 separate electrolytic cells containing solution of nickel nitrate and chromium nitrate respectively. The same amount of electricity was passed through 2 separate electrolytic cells. 2 separate electrolytic cellsல same amount of current வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து நிக்கல் நைட்ரேட், இன்னொன்னு குரோமியம் நைட்ரேட். If 2.935 gram of nickel was deposited in first cell, 2.935 gram வந்து first cellல deposit ஆயிருக்குன்னா was deposited in first cell, the amount of Cr deposited in another cell. அப்ப இதுல எவ்வளவு Cr டெபாசிட் ஆயிருக்கும் கேக்குறாங்க. இதுல வந்து 2.935 டெபாசிட் ஆயிருக்கு. குரோமியம்ல எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு. நெக்ஸ்ட், இதோட மோலார் மாஸ் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் கொடுத்துட்டாங்க 58.7 and 52 கிராம் மோல் இன்வர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபாரடே செகண்ட் லால வந்து உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் செல் ரியாக்ஷன் Ni2 plus 2e minus gives to Ni
அப்ப 2e மைனஸ்னா 2 ஃபாரடே. கரெக்டா? இது வந்து நிக்கலுக்கு. நெக்ஸ்ட் Cr3+, 2Cr3+. ஏன் 2Cr3+ தான் உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2Cr3+ plus 3e minus gives to 1Cr. அப்போ 3 Faraday. நிக்கலுக்கு 2 Faraday, Cr-க்கு 3 Faraday. The above reaction indicate that 2F is required to deposit 58.74 gram of nickel from nickel nitrate. நிக்கல்ல இருந்து நிக்கல் நைட்ரேட்டா டெபாசிட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 2 Faraday தேவைப்படுது. And 3F is required to deposit. 3F வந்து required ஆகுது to deposit 52 gram of chromium from chromium nitrate. chromium nitrate டெபாசிட் பண்றதுக்கு 52 gram தேவைப்படுது. நெக்ஸ்ட் given நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. the amount of Ni is deposited வந்து 2.935 gram. the amount of charge passed through the cell. அப்ப எவ்வளவு amount of charge வந்து அந்த செல்லுல பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 2F க்கு கொடுத்துட்டாங்க 58.74 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் 2.93 கிராம்க்கு எவ்வளோ ஃபாரடே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சேம் கிராஸ் மல்டிபிளிகேஷன். அப்ப 2/58.74 into 2.935. இந்த 2வையும் இந்த 58.74 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது நம்மளுக்கு 0.034 into 2.935 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.099. அப்ப 0.09னா நம்ம அது அப்ராக்சிமேட்டா 1ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 0.1 ஃபாரடே தேவைப்படுது. எதுக்கு? 2.935 கிராம வந்து டெபாசிட் பண்றதுக்கு. If 0.1 Faraday charge is passed through chromium nitrate, the amount of chromium deposited. chromium எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 3F equal to 52 gram. அப்போ 0.1 Faraday பாஸ் ஆகுது. 0.1 Faraday பாஸ் ஆகுது. எவ்வளவு கிராம்னு சொல்லி கேக்குறாங்க. சேம் கிராஸ் மல்டிபிளிகேஷன். அப்போ 52/3 3F. ஓகேங்களா? 3F into 0.1. சேம் இந்த F-ம் கேன்சல் ஆயிடும். நம்ம நார்மலாவே மல்டிப்ளை பண்ணிப்போம். 52 வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 5.2 வரும். இது 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.733 கிராம்னு கிடைக்கும். அப்போ 0.1 ஃபாரடே வந்து குரோமியம்ல பாஸ் ஆகும்போது எவ்வளவு நம்மளுக்கு டெபாசிட் ஆகுது? 1.733 கிராம் குரோமியம் நைட்ரேட் வந்து டெபாசிட் ஆகுது. குரோமியம் நைட்ரேட் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நிக்கலுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் குரோமியம் நைட்ரேட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து 20th கொஸ்டின்.